மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு ஒளியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை இயற்பியல் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு எண் 5. ஸோ கணக்கை வாசிக்கிற நல்லா கவனிங்க. 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் ஒன்று 15 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸுக்கு முன்பாக 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது எனில் லென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பத்தின் உயரத்தை கண்டுபிடி. இதுதான் கேள்விங்க. ஸோ நமக்கு என்றைக்குமே ஒரு கேள்வியில் கிவன் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிவன் டேட்டா எழுதுவோம். 3 சென்டிமீட்டர் உயரம் உள்ள, ஸோ ஹெச் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுடைய உயரம் 3 சென்டிமீட்டர். ரைட், 1 கிடச்சிச்சு. 2 15 சென்டிமீட்டர் குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த். குவிய தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர். மூணாவது கீவேர்டு என்ன? குழி லென்ஸ். ஸோ இது வந்து ஒரு குழி லென்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. குழி லென்ஸ் முன்பாக 10 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்படுகிறது. அதாவது U சமம் 10 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? எனில் லென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பத்தின் உயரத்தை கண்டுபிடி. ஸோ பிம்பத்தோட உயரம் h' வச்சுக்குவோம். அது என்ன? இதுதான் கேள்விங்க. ஓகே. ஸோ குழி லென்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு குழி லென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த குழி லென்ஸில் இதோட குவிய தொலைவு 15 சென்டிமீட்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட குவிய தொலைவு 15 சென்டிமீட்டர். எஃப் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ எஃப் வந்து 15 சென்டிமீட்டர் நான் சொல்லிட்டேங்க. ரெண்டாவது, பொருள் வைக்கக்கூடிய தொலைவு 10 சென்டிமீட்டர். அதாவது லென்ஸிலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் இருக்குங்க. ஸோ பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் U. இது வந்து 10 சென்டிமீட்டர். சரிங்களா? மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? உயரம். ஸோ இந்த பொருளுடைய உயரம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பிம்பம் உருவாகும். உருவாக்கக்கூடிய பிம்பத்துடைய உயரம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? ஸோ குழி லென்ஸை பொறுத்த வரைக்கும் பொருள் எங்கே வைக்கிறோமோ அதே சைடு தான் பிம்பமும் உருவாக போகுது. அதனால் நம்ம ஃபோக்கல் லென்த்தையும் மைனஸ் எடுத்துக்கணும், யூவையும் மைனஸ் எடுத்துக்கணும். அதாவது -15 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். யூ அதுவும் என்ன எடுத்துக்கணும்? மைனஸ் எடுத்துக்கணும். -10 சென்டிமீட்டர். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் என்னென்ன? எஃப் அப்படிங்கிறது -15 சென்டிமீட்டர், யூ அப்படிங்கிறது -10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம முதல்ல வந்து வியை கண்டுபிடிச்சிடலாங்க. லென்ஸோட ஈக்குவேஷன் என்ன? 1/f = 1/v - 1/u. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். ஸோ 1/v - 1/u = 1/f. ஈக்குவேஷன் அப்படியே திருப்பி எழுதிருக்கிறேன். நம்ம v தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1/v = 1/f. இந்த -1/u அந்த பக்கம் போனால் +1/. இப்போ 1/fக்கு பதிலாக என்ன போடுங்க? -15. ப்ளஸுக்கு ப்ளஸ் போடுங்க. 1/uக்கு பதிலாக -10. ஸோ அடுத்த ஸ்டெப்பு -1/15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/10. இப்போ 15க்கும் 10யும் நம்ம கழிக்க முடியாது. 2க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 30ன்னு வருங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 15 30ல் எவ்வளோ டைம் இருக்குன்னா 2 டைம் இருக்குது. அப்போ 2 × 1 -2. அதே மாதிரி 10 பார்த்தீங்கன்னா 30ல் 3 டைம் இருக்குது. 3 × 1 3 -3. ஸோ -5/30ன்னு வரும். அப்போ ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30 -1/6. -1/6ங்கிறது 1/v. அப்போ v எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா -6. வியை தலைகளாக போடுறப்போ 1/6ஐயும் தலைகளாக போட்டிங்கன்னா -6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு v கிடச்சிச்சு -6 சென்டிமீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உயரம் h'. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிம்பத்துடைய உயரம். அதுக்கான ஃபார்முலா h' by h =
v by u. ஸோ எல்லா தகவலும் நமக்கு இங்கே இருக்குது. ஹெச்ங்கிறது வந்து முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தாங்க 3 சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஹெச் டேஷ் கண்டுபிடிக்கணும் பை ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுங்க 3 ஈக்குவல் டு விக்கு பதிலாக -6 டிவைடன் பை யூக்கு பதிலாக -10. இப்போ ஹெச் டேஷ் மட்டும் கண்டுபிடிக்கணும், அப்படியே வைங்க. இந்த 3 இந்த பக்கம் வகுத்தல் இருக்குது, அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல போகும். -6 பெருக்கல் 3 டிவைடன் பை -10. மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 6 3 18 டிவைடன் பை 10. அப்போது 18 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா போதும் 1.8 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர் உடைய ஒரு பொருளை கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நம்ம வச்சோம்னா கிடைக்கக்கூடிய பிம்பத்துடைய உயரம் 1.8 சென்டிமீட்டர். நீங்கள் இந்த படம்லாம் போட தேவையில்லை, படம்லாம் உங்கள் புரிதலுக்காக போட்டது தான். ஸோ சம்மை மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. முதல்ல வியை கண்டுபிடிங்க. வியை கண்டுபிடிச்சிட்டு லென்ஸுடைய உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு இந்த ஹெச் டேஷ் பை ஹெச் ஈக்குவல் டு வி பை யூன்னு போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாங்கன்னா பிம்பத்துடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹெச் இந்த ஹைட் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் வி பை யூ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு வி பை யூன்னு போட்டிங்கனாலும் அந்த பிம்பத்துடைய உயரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.